ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம சூர்யா நடக்கிறத பார்த்தோம், ஏதோ ஒரு டென்ஷனில் நடக்கிறப்ப என்னப்பா ஆச்சு, டாக்டர்கிட்ட போனியா, சுகர்னு சொல்லிவிட்டாங்களா, இவ்வளோ தூரம் நடக்கிறீன்னு சொல்லி கேள்வி கேட்க, அதாவது ஒரு பட டைலாக் தாங்க நமக்கு ஞாபகம் வருது. அதாவது நைட்டு பூரா நடக்கிறவனுக்கு எப்படி சுகர் வரும்ன்றேன் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இந்த நட நடந்தீங்கன்னா சுகரே வராதுப்பான்னு சொல்லி கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் கடைசியில் இல்லையா வேறு டென்ஷன்யாங்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது மகா வரணுமா, மகா வந்தோடனே மகா முன்னாடி ஸ்வேதா வச்சு வெறுப்பேற்றுமாடே, நீ யாரை வெறுப்பேற்ற நினச்சா, இந்த வரண்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் உன்னை வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு பைக்கில் வராங்க பாரு. அப்படியே பார்த்த முதலாளி பாட்டை போட்டுவிட்டு பேத்த எடுத்த மாதிரி பேத்தா சங்க குறையாம இவங்க வந்து நிற்கிறத பார்த்தோன்னே வைத்தறிச்சல்ல ஆஹா ஓஹோன்னு எரிய ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சூர்யா. அங்கே எரியறது கண்ணில் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. கடைசியில் காண்டான நம்ம கர்ஜுக்கும் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இறக்கி விட்டிங்களா தம்பி, கிளம்புங்க தம்பின்னு சொல்லிட்டு வெளில செருப்பு வச்சுட்டு நடிக்கிறது இருக்கே, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் லஞ்ச் எப்படியாவது நீர் நான் உனக்கு கொண்டு வரேன்னு சொல்ல, இதை கேட்டோடனே கடுப்பாயிடுச்சு. வெளிலலாம் சாப்பிடக்கூடாது, ஏன் வெளில சாப்பிட்றா, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம யார் வரா, நம்ம கிறிஷ் வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. மகாவுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஆகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ நாக்கு வருதே, தெரியாமல் வேணும்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மகா கொஞ்சம் தருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, கடைசியில் தராமல் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொழந்து கட்டிட்டாங்க. நம்ம மகா இப்படி சாப்பிட்டா இப்படி தாமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தையும் தின்னுட்டு கடைசியில் நம்ம சூர்யா என்ன பண்ணுறாரு, கடை ஃபுட்டு இனிமேட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஸ்கூல் புள்ளத்தனமாக எழுதி வைக்கிறாரு.